நடிகர் ரவி மோகனும் அவரோட முதல் மனைவி ஆர்த்தியும் எப்படி சோஷியல் மீடியால மாத்தி மாத்தி அவங்கள பத்தி குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப அடுத்ததா மாதம்பட்டி ரங்கராஜோட இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி பத்தி பல குற்றச்சாட்டுகளை சோஷியல் மீடியால வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆச்சுனே தெரியலங்க, தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸா தான் வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரவி மோகன் கெனிஷா, அடுத்ததா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடிகர் நாஞ்சல் விஜயன் வந்து ஒரு திருநங்கை பொண்ணை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி பல நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நியூஸ்லேயே பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா மாதம்பட்டி ரங்கராஜோட பிரச்சனை இப்போ வரைக்குமே முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டா ஜாய் கிறிசல்டா கொடுத்த இன்டர்வியூல மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி பல விஷயங்களை ரொம்ப ஓப்பனா பேசியிருந்தாங்க. அது எல்லாமே நெட்டிசன்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுத்த இன்டர்வியூல வந்து 2 வருஷமா நான் அவர் கூட வந்து பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கேன், அவர் தான் வந்து என்னோட பேர் கெட்டு போயிரும் இந்த விஷயம் தெரிஞ்சா, அதனால வெளில சொல்லாதன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட 6 வருஷமா நான் பிரிஞ்சுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நாங்க 2 பேரும் வாழ்ந்த இந்த 2 வருஷத்துல ஸ்ருதி ஒரு தடவை கூட மாதம்பட்டிக்கு ஃபோன் பண்ணதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அவங்க எந்த டச்லயுமே இல்ல. அதனால தான் நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த விஷயம் அவரோட ஃபேமிலியில இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கோடிக்கணக்கில் சொத்தெல்லாம் கிடையாது, அவர் கடன்ல தான் இருக்காரு. பேர் புகழ் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்படி குழந்தையை கொடுத்துட்டு விட்டு ஏமாத்திட்டு போக எப்படிதான் அவருக்கு மனசு வருதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப கூட இந்த குழந்தையை கலைக்க சொன்னாரு. ஆனா ஹாஸ்பிட்டல் போனப்ப குழந்தையை வந்து கலைச்சா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால மட்டும்தான் சரின்னு விட்டு வச்சிருந்தாரு. ஆனா என் வயித்துல குழந்தை இருக்கனால எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு. அதனாலதான் இப்போ மாதம்பட்டியோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சுட்டு இருக்காங்க. என்னை வந்து அவர் கூட சேர்த்து வைக்க சொல்லி நான் மட்டும்தான் கேட்கிறேன், மற்றபடி நான் எதுவுமே கேட்கல. ஏன்னா என்னோட குழந்தைக்கு நியாயம் வேணும், என் வயித்துல இருக்க குழந்தைக்கு மாதம்பட்டி தான் அப்பா, அதை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமா பேசியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இதே மாதிரி பல பெண்களை ஏமாத்தி இருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே ஸ்ருதிக்கு தெரியும். என்னோட வாழ்க்கையும் சரி, யார் வாழ்க்கையுமே பாதிக்கப்பட்டிருக்காது. நான் இப்போ ஃபைட் பண்றது கூட எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது, அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்டோடனே வந்து எனது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பல பெண்கள் கூட அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்ல தான் இருந்தாங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிக்க ஒரு விஷயம் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அப்படி என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே கொண்டு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நான் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் கொடுத்து 10 நாள் ஆகுது, அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி குழந்தையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு சூழ்நிலையில கூட என்னோட கண்ணு தெரியாத அம்மா கூட போய் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதோட ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ வரைக்குமே அதை பத்தி எந்த ஒரு நியூஸ்மே வரல. அதுலயும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இப்போ வரைக்குமே விஐபி ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸ்டாலின் அப்பா, உங்களோட ஆட்சியில இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில தலையிட்டு எனக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஐபியோ இல்ல செலிபிரிட்டியோ ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இப்படி குழந்தையை கொடுத்துட்டு எப்படி வெளியில வந்து ரொம்ப சகஜமா சுத்த முடியுது, எனக்கும் என்னோட பிறக்காத குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வெல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.